கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான எருசலேம் ஜெபசபை மக்களுக்காகவும் இதை காண்கிற காணொளியிலே யூடியூபில் பார்க்கிற அநேக கிறிஸ்தவ மக்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய அன்பான நாமத்தில் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் என்னுடைய வாழ்த்துதலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கும் இந்த ஆன்லைனில் பார்க்கிற பிள்ளைகளுக்காக நான் தேவனுடைய வார்த்தையை பேசி உங்களுக்கு உடனடியாக ஃபோனில் அனுப்புகிறேன். இதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஜூன் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த 14ஆம் தேதி கர்த்தருடைய நாள் திருப்பந்தியை ஆசரிக்கிற நாளிலே உங்களோடு கூட ஒரு 15 நிமிஷங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசி அனுப்புவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நேரடியாக தேவ செய்திக்கு நான் கடந்து செல்கிறேன். தொடர்ந்து இந்த கொரோனா என்கிற வைரஸ் அதிகமாக சென்னையில் பரவியிருக்கிறது சொல்லுகிறார்கள். ஆகையினால் சபையாராய் இன்னும் ஒன்று சேர்ந்து ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலை உங்களுக்காக தேவன் கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு நான் பேசி அனுப்புகிறேன். கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகத்தாரே 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடந்துங்கள். நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக பூலோகத்தாரே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவில்லை. பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். அவர் உறுதிப்படுத்துகிறவர். இன்னைக்கு தலைப்பு அவர் உறுதிப்படுத்துகிறவர். தேவன் எதை உறுதிப்படுத்த போகிறார் என்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை பார்த்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டு வேதனையோடு வியாகுலத்தோடு சபை ஆரம்பிக்கப்படவில்லையே என்று கதறிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் 1 நாளாகமம் 16:30 படியே அவர் உறுதிப்படுத்துகிறவர். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் உறுதிப்படுத்துகிறவர். எதை அவர் நமக்காக உறுதிப்படுத்த போகிறார் என்றால், இன்னைக்கு உலகமே அல்லாடி கொண்டிருக்கிறது, இருண்டு போயிருக்கிறது, அசைவாடி கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலே என்ன நடக்கும், யார் இந்த கொள்ளை நோய் வாரிக்கொண்டு போகும் என்று தெரியாமல் பயந்து திகிலடைந்து கலக்கத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனம் அவர் உன்னை உறுதிப்படுத்துகிறவர். நீ பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. எந்த நோயும் நம்மை அசைக்க முடியாது. நம்மை உறுதிப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த சென்னையில் அதிகமாய் பெருகிருக்கிற இந்த கொரோனா என்கிற வைரஸ் நம்ம அசைக்க பார்க்கிறது. அசைக்கவே முடியாது. நம்ம வீட்டு பக்கத்திலே இருந்தாலும், நமக்கு எதிர்க்க இருந்தாலும், நமக்கு அருகிலே இருந்தாலும் எந்த கொள்ளை நோயும் நம்மை அசைக்கவே முடியாது. காரணம் அவர் நம்மை உறுதிப்படுத்துகிறவர். எப்படி உறுதிப்படுத்துகிறார் என்று சொல்வதற்குன்பாக இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் தகப்பன். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தபடியே வாக்கு தத்தத்தை
அவர் உறுதிப்படுத்துகிறவர். நமக்கு தேவன் எதை உறுதிப்படுத்தி இருக்கிறார், அந்த உறுதிப்படுத்தினதினாலே வரும் நன்மைகளை நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை எதை உறுதிப்படுத்தும்படி? உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சம்பாதிக்கிற பலனை உனக்கு கொடுத்திருக்கிறாரே. உன்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், உடன்படிக்கை உறுதிப்படுத்தியிருக்கிறார். எதற்காக? நீ பலனோடு இருந்து சம்பாதிக்க பண்ணுவதற்காக. நீ சம்பாதிக்கணும், நீ யாருக்கும் பாரமாய் இருக்கக்கூடாது, யாருக்கு நீ வேதனை இருக்கக்கூடாது. தேவன் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். எதற்காக உறுதிப்படுத்தி இருக்கிறார் தெரியுமா? நமக்கு பலனை கொடுக்க, சம்பாதிக்க, ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இதுக்கெல்லாம் வேண்டியது கிருபை மாத்திரம். அப்படி கிருபை இல்லாவிட்டால் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஓட்டப்பையில போட்டது போலதான், எவ்வளவு பலனா இருந்தாலும் நம்ம பலவீனமா தான் காணப்படுவோம். என்னோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்க ஒரு நோக்கம், உடன்படிக்கையை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். எதற்காக தெரியுமா? நம்ம வாழ்க்கையிலே எத்தனையோ ஜனங்கள் நம்மை அழிக்க எத்தனையோ சந்தர்ப்பம் வந்தது. கர்த்தர் உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். இனி ஜலத்தினாலே நான் அழிக்க மாட்டேன். உடன்படிக்கை இன்றைக்கு நம்மோடு ஒரு உடன்படிக்கை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையினாலே நமக்கு வரும் நன்மையை பாருங்கள். 89ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். 89ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். என் கிருபையை என்றென்றைக்கு அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக எப்போது உறுதிப்பட்டிருக்கோ அவனுக்கு என்றடிக்கு என் கிருபை நான் கொடுத்துக்கொண்டு என் கிருபையினாலே அவனை காப்பேன். எப்படிப்பட்ட கொள்ளை நோய் நம்மை தாக்க வந்தாலும், மாயமோ மந்திரமோ எதிர்ப்பின் சக்திகளோ நம்ம அழிக்க வர நெருங்கி வரும் பொழுது அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை உறுதியாக இருக்கிறதினாலே, உறுதிப்படுத்தினபடியினாலே அவருடைய கிருபை நம்மை காக்கும். உடன்படிக்கையிலே அவர் உறுதிப்படுத்துவார். எதற்காக? கிருபையினால் காப்பதற்காக. தேவ பிள்ளையே, இந்த உடன்படிக்கை நீ தேவனோடு பண்ணின உடன்படிக்கை, கர்த்தர் உன்னோடு பண்ணின உடன்படிக்கை. ஞானஸ்தானத்தினாலே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர்கள், சிறு பந்தியினாலே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர்கள். நீங்கள் அவரோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் உறுதிப்படுத்தி, அதை உறுதிப்படுத்தினதினாலே தேவன் கிருபையினால் நம்மை காப்பார். அதை நான் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, எதை குறித்து நீங்கள் கலங்காங்க? கர்த்தரை காக்க வல்லவராயிருக்கிறார். அது கிருபையினாலே காப்பாரா? கிருபையினாலே. எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வைரஸ் வியாதி எல்லா ஜனத்தையும் காக்கிறது, தெருவுக்கு என்று. நீ பயப்படாதே, அது கிருபை காக்க வல்லவராய். இரண்டாவதா, உடன்படிக்கை உறுதிப்படுத்தி கிருபையினால் காப்பார்.
இரண்டாம் ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மீட்கிறதிலும் ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் எதைப்படுத்தும்படி சகல காரியத்தையும் உறுதிப்படுத்த. தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிற மகனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, சகல காரியத்தையும் அவர் உறுதிப்படுத்துவார். உலகத்தாரே யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் உறுதிப்படுத்துகிறவர். எதை உறுதிப்படுத்துகிறவர்? சகல காரியத்தையும் அவர் உறுதிப்படுத்துகிறார். உன் வீட்டின் காரியம், கட்டப்பட முடியாத உன்னுடைய பிளாட்டின் காரியம், உன் வேலையின் காரியம், உன் பணத்தின் காரியம், உன் வியாதிப்பட்ட இந்த காரியம், உன்னுடைய திருமண காரியம், உன் சமாதானத்தின் காரியம், உன் குடும்பம் ஒன்று சேருகிற காரியம், சகல காரியமும் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகினாலே நீ எந்த காரியத்தை குறித்தும் நீ கலங்காதே. நீ கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விடு. உன் பாரத்தை மீது வைத்து விடு. உன்னுடைய எண்ணங்களை வைத்து விடு. ஏனென்றால் சகல காரியத்தையும் அவர் உறுதிப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த சகல காரியத்தை உறுதிப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சகல காரியத்தை அவர் உறுதிப்படுத்தும் போது நடக்கும் ஒரு காரியத்தை பாருங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணினதும் உபவாசத்தோடும் அலறுதலோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேலும் சந்ததியார் மேலும் இந்த நாட்கள் காலங்களில் சரியான காலங்களில் நேர்த்தியார் எந்த நேரத்திலே சரியார் ஒரு நிமிஷம் கூட உன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரியான நேரத்தில் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரியான நேரத்தில் செய்து முடிக்க போகிறார். அந்த வீட்டின் காரியத்தை சரியான நேரத்தில் முடித்துக் கொடுக்க போகிறார். அந்த வேலையின் காரியத்தை சரியான நேரத்தில் முடித்துக் கொடுக்க போகிறார். சகல காரியத்தையும் உறுதிப்படுத்துவார். எப்பொழுது? சரியான நேரத்திலே. உனக்காக ஒரு சரியான நேரம் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, என் நேரமே சரியில்லை, என் நேரமே சரியில்லை, எனக்கு இன்னும் தெரியல, என் நேரமே சரியில்லை, எது எடுத்தாலும் போராட்டமா இருக்கு, எது எடுத்தாலும் தடையா இருக்குது. இதை பார்க்கிற மகனே, இதை கேட்டு வருகிற மகளே, உன் நேரத்தை கர்த்தர் இந்த நிமிஷத்திலிருந்து சரியாய் மாற்றப் போகிறார். சரியான நேரத்திலே சரியான நபர் மூலமாக சரியான வழியிலே சகல காரியத்தையும் அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். காரணம், அவர் உறுதிப்படுத்துகிறவர். எதை உறுதிப்படுத்துகிறவர்? உடன்படிக்கை உறுதிப்படுத்தி கிருபையினால் காப்பார். இரண்டாவது, சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தி சரியான நேரத்திலே முடிப்பார். உனக்காக சகலத்தையும் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதா 37ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். 37ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். 37ஆம் சங்கீதம் கவனியுங்கள். 23ஆம் வசனம். நல்ல மனுஷனுடைய நடைகள்
கர்த்தரால் உன் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். உன்னுடைய முழங்கால் தள்ளாடுகிறது, நடக்க முடியல, பலவீனப்படுகிறது, கால் ஒன்னோடு ஒன்று சுழலுகிறது. எழுத்தின் பிரகாரமாக அநேகருடைய பாதைகள் கால்கள் நடுங்கிறது. வசனம் சொல்கிறது, உன் நடைகளை அவர் உறுதிப்படுத்துகிறவர். நீ போகிற பாதை கர்த்தருக்கு தெரியும். எது பள்ள நோண்டி இருக்கிறது, எங்கே குழி நோண்டப்பட்டிருக்கிறது, உன் நடைகளை அவர் உறுதிப்படுத்துகிறவர். தேவ பிள்ளைகளே, உன் கால்களிலே பலவீனம் இருக்கிறதா? உன் இடுப்பிலே பலவீனம் இருக்குதா? ஐயோ, ஏற முடியலையே, இறங்க முடியலையே, நடக்க முடியலையே, இவ்வளவு பாடாப்படுறனே. உன் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார், உன் சரீரத்தை உறுதிப்படுத்துவார். ஆமென். அவர் நடைகளை உறுதிப்படுத்தும் போது நடக்கிற காரியத்தை பாருங்கள். 90ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். 90ஆம் சங்கீதம் எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம். 90ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை பாருங்கள், எங்கள் கைகளின் கால்களை மாத்திரமல்ல, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்து. எங்களிடத்தில் உறுதிப்படுத்து. ஆம், ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். உறுதிப்படுத்தி அருளும் ஆண்டவரே. எங்கள் கைகளை கூட பலப்படுத்துமையா. எங்கள் கைகளை உறுதிப்படுத்து, எங்கள் கால்களை உறுதிப்படுத்து, எங்கள் இருதயத்தை உறுதிப்படுத்து. இதை கேட்டுக்கொடுக்கிறதே பிள்ளையே, உன் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் இன்னைக்கு கர்த்தர் உறுதிப்படுத்தவராக இருக்கிறார். உன் நரம்பு தளர்ச்சி, எலும்பு தேய்மானம், எலும்பெல்லாம் தேய்ந்து போய்விட்டது பார்த்து எலும்புகளை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். உன் கையின் கிரியை உறுதிப்படுத்த போகிறார். உன் நடையை உறுதிப்படுத்த போகிறார். உன் இடுப்பை உறுதிப்படுத்த போகிறார். அவர் உறுதிப்படுத்துகிறவர். எதற்காக நடைகளை உறுதிப்படுத்துகிறார் பாருங்கள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமொழிகள் 20:24. கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். கர்த்தராலே மனுஷரின் நடைகள் வாய்க்கும். வாய்க்காத எந்தெந்த காரியம், எந்தெந்த பிரச்சனை வாய்க்கலையே, எனக்கு என் காலை தொட்டா அவனை நடக்கலையே, கைப்பட்டா நடக்கலையே, ஒண்ணுமே வாய்க்காமல் போகுது. கர்த்தர் சகலத்தையும் இன்னைக்கு வாய்க்கப்பட போகிறார். நீ போய் நின்று நீ உறுதிப்படுத்துகிற காரியத்தை தேவன் வாய்க்கப்பட போகிறார். உன் நடைகளை உறுதிப்படுத்தி உன் கையின் கிரியைகளை வாய்க்கப்பட வாய்க்கும். நீ தொட்டதெல்லாம் வாய்க்கும். வசனம் சொல்கிறது, அவன் செய்வதெல்லாம் நீ செய்வது அனைத்தையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார். இது வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக நமக்காக வாய்க்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் சோர்ந்து கொள்ள வேண்டாம். உலகத்தாரே, நீங்கள் யாரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் உறுதிப்படுத்துகிறார், உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். இரண்டாவது, சகல காரியத்தை உறுதிப்படுத்துகிறார். மூன்றாவது, நடைகளை உறுதிப்படுத்துகிறார். நான்காவதா, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மார்க் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே எதை உறுதிப்படுத்தினார்? வசனத்தை உறுதிப்படுத்தினார். வசனமே சத்தியம். இந்த வசனம் தான் விடுதலையா. வசனத்தை அறிவீர்கள், இந்த வசனம் உங்களை விடுதலையாக்கும். வசனத்தை அவர் உறுதிப்படுத்தும். இந்த வசனம் தான் நமக்கு அடையாளத்தையும்
அற்புதத்தையும் காட்டப்படுகிறது. வசனம் சொல்கிறது அடையாளத்தினாலே. அடையாளங்களும் அற்புதங்களும் எதில் உறுதிப்பட்டதுன்னா வசனத்தினாலே. கர்த்தர் வசனத்தை உறுதிப்படுத்த தேவ பிள்ளையே, வசனத்தை உறுதிப்படுத்த அவர் வல்லவராய் காட்டுகிறார். இன்னைக்கு நம்ம வசனத்தை மாத்திரம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் தான் நமக்கு ஜீவன். இந்த வசனத்தை கைக்கொள்கிறவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் மாத்திரம் இல்லாவிட்டால் துக்கத்திலே மூழ்கி போயிருக்கும். இந்த வசனம் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது வசனம் தானே. வியாதியில் ஒன்றை நாம் வர பண்ணி எகிப்துடைய வியாதியில் ஒன்றை அந்த வசனத்தை நம்பி இன்னைக்கு வாழ்க்கப்படுகிறோம். வசனத்தை அவர் உறுதிப்படுத்தினார். எதற்காக வசனத்தை உறுதிப்படுத்தினார் பாருங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2, 3, 4. ஏனெனில் தேவதூதர் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வராததக்க அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டது. அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்கிறவராலே நமக்கு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும். போதும். இந்த வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு காரணம் அடையாளத்தினாலும் அற்புதத்தினாலும். இந்த வசனம் தான் உனக்காக ஒரு அற்புதம் நடப்பிக்கப்படுகிறது. இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காக குடும்பத்திலே ஒரு அற்புதம் நடக்கப்படுகிறது. ஒரு அடையாளம் நடக்கப்படுகிறது. வாழ்க்கையிலே நீ நம்ப முடியாத ஒரு அற்புதத்தை, அடையாளத்தை இந்த வசனம் இன்னைக்கு உனக்கு நடக்கிறது. உன்னால் நம்பவே முடியாது. எப்படி இது நடந்தது? அப்படி வசனத்தினாலே, வசனம் உறுதிப்பட்டதினாலே அடையாளமும் அற்புதமும் நடக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். கடைசியா உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி கிருபையினால் காக்கிறார். சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தி சரியான நேரத்தில் செய்கிறார். நடைகளை உறுதிப்படுத்தி கைக்கிரியைகளை வாய்க்க பண்ணுகிறார். வசனத்தை உறுதிப்படுத்தி அடையாளத்தையும் அற்புதத்தையும் செய்கிறார். கடைசியா கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் எதில் உறுதிப்பட்டு தேவன் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். நம்ம விசுவாசம் அலங்கரிக்கப்படுவதில்லை. நம்ம விசுவாசம் என்ன? எந்த வைரஸும் நம்மை தொட முடியாது. நம்மை அணுகவே அணுகாது. தேவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். வியாதிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். சாபத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். எந்த தொற்று நோய்களும் எங்களை தொட முடியாது. அந்த விசுவாசத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். விசுவாசத்தை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தினதினாலே நடக்கும் காரியத்தை பாருங்கள். யூதா எழுதின பொதுவான நிருபம். யூதா முதல் அதிகாரம், ஒரே அதிகாரம், முதல் அதிகாரம் 20-21. யூதா முதல் அதிகாரம் 20-21. நீங்களோ பிரியம் உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு
உறுதிப்படுத்திக் கொண்டு விசுவாசத்தினாலே உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற எதை பெற்றுக்கொள்ள காத்துக்கொள்ளுங்கள்? நித்திய ஜீவனை மாத்திரமல்ல, இரக்கத்தை பெற. இரக்கம் தான் நமக்கு தேவை. இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது இரக்கத்தை பெற்றுக்கொள்ள. இரக்கம் செய்வாராம் தேவன். நமக்கு செய்யாத வேற யாருக்கு இரக்கத்தை காண்பிக்க போகிறார்? அவர் இரக்கமுள்ள தகப்பன். தேவ பிள்ளையே, இரக்கமுள்ள தேவன் நமக்கு இரக்கத்தை காட்ட வல்லவராயிருக்கிறார். அவர்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி இரக்கம் செய்வார். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். இந்த ஒரு 5 குறிப்பை நான் சொல்லி முடித்து விட்டேன். உலகத்தாரே, நீங்கள் யார் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் உறுதிப்படுத்துகிறவர். எதை உறுதிப்படுத்துகிறவர்? உடன்படிக்கை உறுதிப்படுத்தி கிருபையினால் காப்பார். சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தி சரியான நேரத்தில் செய்வார். நடைகளை உறுதிப்படுத்தி கைகளிலே வைக்கப்படுவார். வசனத்தை உறுதிப்படுத்தி அடையாளத்தை அற்புதத்தை செய்வார். விசுவாசத்தை உறுதிப்படுத்தி இரக்கம் செய்வார். இன்றைக்கும் பிறந்தநாள் பிள்ளைகளுக்காக, திருமண தம்பதிகளுக்காக, நினைவு நாள் வீட்டாருக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். இன்றைக்கும் இந்த வாரத்திலே இன்றைக்கு பிறநாள் காண்கிற பிள்ளைகளுக்காக வருகிற 16ஆம் தேதி சுகீர்தம்மா அவருடைய மகன் பிரேம்குமாருடைய பிறந்தநாள் 16ஆம் தேதி. 19ஆம் தேதி அகல்யா உமாபதி அவருடைய மகள் நான்சி சுவாதியுடைய பிறந்தநாள். 19ஆம் தேதி அகல்யா உமாபதி அவருடைய மகள் நான்சி சுவாதியுடைய பிறந்தநாள். 20ஆம் தேதி சங்கீதா உமா விஜயனுடைய மகள் சங்கீதா யாக்கோப்பு அவருடைய பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் பிள்ளைகளுக்காக, திருமண தம்பதிகளுக்காக, இதை காண்கிறவர்களோருக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மை சோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை வாழ்த்துகிறோம், மை வணங்குகிறோம். இதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீ உறுதிப்படுத்துகிறவர் என்கிறதை நிரூபித்திருக்கிற கிருபைகளுக்காக கொடான கொடி சோத்திரம் ஐயா. தேவரி, இன்னைக்கு பிறநாள் காண்கிற பிள்ளைகளுக்காக, திருமண தம்பதிகளுக்காக கரத்திலே வருகிறோம். தேவரி, இந்த கொள்ளை நோய்களுக்கு, இந்த கொரோனா வியாதிகளுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாப்பீராக. எங்கள் இறுதி அசைப்பதில்லை, எங்கள் உறுதிப்படுத்துகிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறபடினாலே உங்களுக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக, தனித்தனியாக, குடும்பமாக ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாருக்கும் சொல்றேன்.